இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 30ஆம் திருவசனம். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று நாம் தூய கார்மேல் அன்னையை நினைவு கூறுகிறோம். கார்மேல் அன்னையே, எங்களுக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசும் என்று ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டுக்காரியம், வேலை காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? ஜெபிக்க மறவாதீர்கள். ஜெபம் மட்டுமே நம்மை பாதுகாக்கும். சரி நண்பர்களே, தியாகம்தான் வாழ்க்கை, இது இயற்கை கற்றுத்தந்த பாடம் என்று இந்த ஒரு வாக்கியத்தை புத்தகத்தில் படித்தேன். ஒரு விதை மண்ணில் விழுந்து தன்னை இழக்கும் போதுதான் பல கனிகளை தருகிறது. ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி கொண்டுதான் பிறருக்கு வெளிச்சம் தருகிறது. அதே போல உண்மையான அன்பும் சேவையும் வாழ்க்கையின் அர்த்தமும் தியாகத்தின் வழியாகவே மலர்கின்றன. நம் பெற்றோர் நமக்காக எவ்வளவோ தியாகங்களை செய்தார்கள். அன்று அது நமக்கு பெரிதாக தெரியவில்லை. நாம் வளர்ந்து பெரிதாகி திருமணமாகி நமக்கு பிள்ளைகள் வந்த பிறகு இன்று அந்த சிறு பிள்ளைகளுக்காக, ஏன் வளர்ந்த திருமணமான பிள்ளைகளுக்காக கூட நாம் எவ்வளவோ தியாகங்களை மாற்றங்களை செய்கிறோம். அப்போதுதான் நமக்கு நம் பெற்றோர் செய்த தியாகங்கள் புரிகின்றன. இயேசு கிறிஸ்து நமக்காக தம் உயிரையே தியாகம் செய்தார். அந்த தியாகம்தான் உலகிற்கு ரட்சிப்பையும் நம்பிக்கையையும் வாழ்வையும் கொண்டு வந்தது. தன் நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒருவருக்கும் இல்லை என்று யோவான் 15:13 சொல்லுகிறது. தியாகம் இழப்பு அல்ல நண்பர்களே, அது அன்பின் உயர்ந்த வடிவம், ஆசிர்வாதத்தின் விதையும் ஆகும். ஆக நீங்கள் யாருக்காவது எதையாவது தியாகம் செய்தீர்கள், உங்களுக்கு பிடித்த ஒன்றை விட்டு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயம் அதை காண்கின்ற ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிர்வாதமாக வைப்பார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இறைவனை தேடும் இதயம் ஒருபோதும் வெறுமையடையாது என்று சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா ஒரு ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, என் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகிறது என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் துயரமும் காத்திருப்பும் ஏமாற்றமும் இருந்தாலும் இறைவனை நம்பி காத்திருப்பவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம் முயற்சிகள் சில நேரங்களில் தோல்வி அடைந்ததாக தோன்றலாம் நண்பர்களே. இவ்வளவு முயன்றும் என்ன பயன் என்று கேள்வியும் எழலாம். ஆனால் இறைவார்த்தை நமக்கு நினைவூட்டுவது, எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே ஆண்டவரே என்று. நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு முயற்சி செய்வது. பலன் தர வேண்டிய நேரத்தை இயேசு அறிவார். சில நேரங்களில் நம் ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்காது. ஆனால் இயேசு அமைதியாக வேலை செய்து கொண்டே இருப்பார். ஒரு விவசாயி விதை போட்ட மறுநாளே வயலுக்கு சென்று ஏன் இன்னும் பயிர் வரவில்லை என்று கோபப்பட மாட்டார். அப்படிப்பட்டால் அனைவரும் அவரை பார்த்து சிரிப்பார்கள். மண்ணுக்குள் கண்ணுக்கு தெரியாமல் வளர்ச்சி நடக்கிறது நண்பர்களே என்பதை விவசாயி நன்கு அறிவார். அதே போல நம் வாழ்க்கையிலும் இயேசு செயல்படுவது எல்லா நேரமும் நம் கண்களுக்கு தெரியாது பாருங்களேன். ஆனால் அவர் செயல்பட்டு கொண்டேதான் இருப்பார். இன்று சிந்தித்து பாருங்கள், நான் சிரமத்தில் இயேசுவை அதிகமாக தேடுகிறேனா அல்லது அவரை விட்டு விலகுகிறேனா, முணுமுணுக்கிறேனா? என் ஜெபத்திற்கு பதில் தாமதமானால் நம்பிக்கையை இழக்கிறேனா அல்லது ஜெபிக்காமல் படுத்துக்கொள்கிறேனா என்று சிந்திக்க வேண்டும். இயேசுவை நம்பி காத்திருக்கும் நேரம், ஜெபிக்கும் நேரம்
வீணான நேரம் அல்ல, அது நம் நம்பிக்கையை வளர்க்கும் நேரம், நம் ஆசீர்வாதத்தை பெரிதாக்கும் நேரம். என்று நமக்கு தெரியாத பல செயல்களை இயேசு நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனம் தளராமல் அவரை தொடர்ந்து தேடுவோம், ஜெபிப்போம். நாம் காணாத நேரங்களிலும் இயேசு செயல்படுகிறார். நாம் காத்திருக்கும் நேரங்களிலும் இயேசு நம்பிக்கையை மலரச் செய்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? சோர்ந்து போன இதயங்களுக்கு இயேசுவே இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை அன்போடு அழைக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, குடும்ப சுமையா, வேலை சுமையா, நோயின் சுமையா, பிரிவின் சுமையா, எதுவாக இருந்தாலும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு சுமை இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு சுமை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுமை. குடும்ப பிரச்சனை, சிலருக்கு உடல்நல கவலை, சிலருக்கு பொருளாதார சுமை, இன்னும் சிலருக்கு மனதில் சொல்ல முடியாத காயங்கள், ஏமாற்றங்கள். எந்த சுமைகளை தனியாக சுமக்க முயலும் போது நாம் சோர்ந்து போகிறோம், அழுகிறோம், படுத்து கொள்கிறோம், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை என்று நினைக்கிறோம். அதனால்தான் இயேசு அழைக்கிறார், என்னிடம் வா, என்னிடம் வா, நான் உன்னை தாங்குவேன் என்று அழைக்கிறார். இயேசு எல்லா பிரச்சனைகளையும் உடனே அகற்றுவேன் என்று சொல்லவில்லை. அவற்றை தாங்கும் புதிய வலிமையையும் அமைதியையும் தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். ஒரு கனமான பெட்டியை ஒருவர் தனியாக தூக்க முடியாமல் திணறுகிறார். அப்போது இன்னொருவர் வந்து, வா, நான் உன்னுடன் சேர்த்து தூக்குகிறேன் என்று சொன்னவுடன் அந்த சுமை இலகுவாகிறது. வாழ்க்கையிலும் அதுதான் உண்மை நண்பர்களே. சுமை மாறாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு நம்மோடு இருந்தால் அதை சுமக்கும் வலிமை நமக்கு வருகிறது என்று சிந்தித்து பாருங்கள். இன்று என்ன சுமை என் இதயத்தை அதிகமாக அழுத்துகிறது? அந்த சுமையை நான் தனியாக சுமக்கிறேனா அல்லது இயேசுவிடம் ஒப்படைக்கிறேனா? என் கவலைகளை விட ஆண்டவரின் அன்பை அதிகமாக நம்புகிறேனா என்று யோசித்து பாருங்கள். இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்ட சுமை உங்கள் மனதை ஒருபோதும் நசுக்காது. ஒரு விதமான அமைதி பிறக்கும், ஒரு விதமான காற்று உங்கள் மனதில் வீசும், அழகான பாடல் கேட்கும், ஏதோ ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது போல தோன்றும். அதுதான் உங்களுக்கான எக்ஸாம்பிள், அதாவது உங்கள் கஷ்டங்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்ற உறுதி. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலுவீட்டிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறைதோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் புகழ்ச்சிக்கு உரியவர். நீர் எழுந்து நின்றால் இந்த பூமி கொள்ளாது. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவர். இந்த பூமி உமது கட்டளைக்கு உட்பட்டது. நீர் சீயோனாகிய நீர் உமது மகளாகிய இஸ்ரவேலுக்கு இரக்கம் காட்டும்படியாய் ஜெபிக்கின்றேன். உமது மகனாகிய இஸ்ரவேலருக்கு இரக்கம் காட்டும்படியாய் ஜெபிக்கின்றேன். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். ஆம் இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த தவறுகளால் வருகின்ற அழிவை நினைத்து நாங்கள் பதறுகின்றோம். ஆனால் நீர் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டீர். ஜெபிப்பவர்களை நீர் கைவிட மாட்டீர். உம் தாய் மரியிடம் ஜெபமாலைகளை சொல்லுகிறவர்களை நீர் மறக்க மாட்டீர். எங்களுக்கு எதிர்கொண்டு வருகின்ற சகல அழிவுகளில் இருந்தும், ஆபத்தான மனிதர்கள் செய்யும் சூழ்ச்சிகளில் இருந்தும் எங்களை நீர் காப்பாற்றி வழிநடத்துவீர் என்று விசுவசிக்கின்றோம். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். ஆண்டவரே இயேசுவே, சீயோனை நீர் கட்டி எழுப்பியது போல என் வாழ்க்கையின் இடிந்து போன பக்கங்களையும், என் வாழ்க்கையில் நான் மறந்து போன சந்தோஷங்களையும் நீர் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவீர் என்று நம்புகிறேன். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். ஆண்டவரே இயேசுவே, நான் உதவி செய்த எத்தனையோ பேர் என்னை மறந்துவிட்டனர். நான் அன்பு செய்த எத்தனையோ பேர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டனர். ஆனால் நீர் என்னை விட்டு பிரியவும் மாட்டீர், என்னை மறக்கவும் மாட்டீர். என்னை நீர் அன்போடு வழி நடத்துவீர். என் தேவைகளை சந்திப்பீர். என் மன்றாட்டை அவமதிக்க மாட்டீர்.
திக்கற்ற என் வேண்டுதலுக்கு நீர் உடனே பதில் தருவீர் ஆண்டவரே. இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லும் வசனத்திற்கிருப்ப என் தலையெழுத்து உமக்கு தெரியும். அதை நல்லெழுத்தாக மாற்றி என் கரங்களில் ஆசிர்வாதமாய் தரும்படியாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. என் புலம்பலுக்கு பதில் தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.